மேகமும் காற்றும் ஒரு அழகான மதிய நேரம். வானத்தில் வெண்மையான மேகங்கள் மெதுவாக மிதந்து கொண்டிருந்தன. அப்போது வலிமை மிக்க காற்று அங்கே வந்தது. காற்று பெருமையாகச் சொன்னது, நான் தான் உலகத்தில் சக்தி மிக்கவன். எந்த வேலையும் ஒரே முறையில் செய்து முடிக்க முடியும். அதை கேட்ட மேகம் மெதுவாக சிரித்தது. மேகம், அப்படியானால் ஒரு சிறிய பையனின் மனதை வெல்ல முடியுமா? காற்று, அது சின்ன விஷயம். இப்போ நீ பார். அதே நேரம் ஒரு சிறிய பையன் நடைபாதையில் நடந்து கொண்டிருந்தான். அவன் தலையில் தொப்பி. காற்று திடீரென பலமாக வீசி அந்த தொப்பியை பறக்க வைத்தது. பையன் அதை பிடிக்க முயன்றான். ஓடினான், களைத்தான். கடைசியில் தொப்பி மண்ணில் விழுந்து அழுக்காகிவிட்டது. பையன் சோகமாக அழுதான். அம்மா, என் தொப்பி. அதைக் கண்ட மேகம் மெதுவாக வானத்தில் சுழன்று சிறுமழை தூவியது. மழை துளிகள் பையனின் முகத்தில் விழ அவன் சற்றே சிரித்தான். மழை நனையும் போது வானத்தில் அழகான வானவில் ஒன்று உருவானது. பையன் மகிழ்ச்சியுடன், வாவ், இப்படி அழகான வானவில் பார்த்ததே இல்ல. இந்த மழை ரொம்ப சூப்பர், நன்றி மேகமே. காற்று வெட்கப்பட்டு மெளனமாகி நின்றது. நெறி, மாரல், வலிமை இருக்க வேண்டும், ஆனால் அதை நல்லதைச் செய்யத்தான் பயன்படுத்த வேண்டும். பயமூட்டுவதை விட மகிழ்ச்சி அளிப்பதே உண்மையான வெற்றி.